இது வந்து ஒர்க்கிங் மாடல் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 டாபிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். 8th ஸ்டாண்டர்டுக்கு யூஸ் பண்ணலாம், 9th ஸ்டாண்டர்டுக்கு யூஸ் பண்ணலாம். 8th ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து மினிமமாக சொன்னால் போதும். 9th சொல்லும்போது நம்ம வந்து டாபிக் வந்து எலாபரேட் பண்ணி நம்ம சொல்ல முடியும். ஸோ இது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து வாட்டரை வந்து ஃபில் பண்ணணும். வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் இருக்குங்களா, இது வந்து மூவ் ஆகும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் இது வந்து நான் வந்து வாட்டர் ஃப்ளோ பண்ணல, ஜஸ்ட் இப்போ விட்டோன்னா இது வந்து இப்படி வரும், அவ்வளோதான். அதே மாதிரி அந்த இதுலேயே வாட்டர் ஃப்ளோ பண்ணிட்டு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா இது வந்து இங்கே வந்து நிற்கும். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா, இது வந்து 40 + 50 ரெண்டையும் சேர்த்தா 90 டிகிரி. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படிங்கிறது வந்து 90 - 40னா 50 கிடைக்கும், 90 - 50னா 40 கிடைக்கும். அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். இது வந்து நம்ம ஸ்டில் மாடலாகவும் யூஸ் பண்ணலாம், ஒர்க்கிங் மாடலாகவும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்படியே இருந்தது அப்படின்னா இது என்ன ஷேப் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணால் அதுக்கு பேர் ஸ்டில் மாடல். இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து இந்த ரப்பர் பேண்டை வந்து மூவ் பண்ணி காமிக்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து 3 இதுக்கு போடலாம். அதே வந்து எனக்கு வந்து அப்டியூஸ் ஆங்கிள் இல்லை அக்யூட் ஆங்கிள் வரணும்னா நம்ம வந்து எனக்கு பெருசாக காமிக்கலாம். அப்புறம் ரெண்டாவது நமக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் வரணும்னா ரப்பர் பேண்டே வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் இழுத்தீங்கன்னா அது வந்து என்னது நமக்கு வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள். அந்த மாதிரி ஒன்றுக்கும் நம்ம வந்து இதில் எப்படி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் ஒர்க்கிங் மாடல், அவ்வளோதான். ஓகே, டைப்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டர். அப்போ இதில் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டைப்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டரில் குவாட்ரிலேட்டரோட நேம் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு டைப் கைட்டு, ட்ரபீசியம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கைட் அப்படிங்கிறது வந்து கைட்னு காமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரலோகிராம், அதுக்கு கீழே வந்து நமக்கு வந்து ரெக்டாங்கிள், அதுக்கு கீழே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராம்பஸ், லாஸ்ட் ஒன் வந்து ஸ்கொயர். இது எல்லாமே வந்து 4 சைடட் ஃபிகர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சர்க்கிள் தியரம் இது வந்து சாப்டர் நம்பர், அதாவது நமக்கு வந்து 9th ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் டம்மி மாடலாகவும் யூஸ் பண்ணலாம், ஒர்க்கிங் மாடலாகவும் யூஸ் பண்ணலாம். ஒர்க்கிங் மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ சர்க்கிளையும் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அது ஈக்குவல் ஆங்கிள் காமிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டச் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும், அது வந்து 30 டிகிரிங்கிற மாதிரி காமிக்கும். அதே மாதிரி இதே ரப்பர் பேண்ட் இங்கே ஒன்று டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்த நீங்கள் பார்க்கும்போது 30 டிகிரி காமிக்கும். அதே இங்கே கொண்டு வந்து நீங்கள் டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கும்போது என்னது 30 டிகிரி காமிக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த சர்க்கிள் தியரம் ஈக்குவலாக காமிக்குது அப்படிங்கிறது தான். இது ஒன்றுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஸ்டில் மாடலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் என்ன கான்செப்ட் வேணாலும் எடுத்து சொல்லலாம், எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, 9th ஒர்க்கிங் மாடல். இப்போ இருக்க ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள், அதை நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். அப்டியூஸ் ஆங்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இருக்குது அப்டியூஸ் ஆங்கிள். அது மாதிரி அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து இதை ஸ்லைட்டாக அப்படி மூவ் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா ஸ்லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து 90 டிகிரி வரும். 90 டிகிரி வரும்போது நம்ம ரைட் ஆங்கிள் சொல்லலாம், அது அங்கே வந்து காமிச்சிருக்கோம். ரைட் ஆங்கிள் அப்படிங்கிறதையும் நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி கொண்டு வந்தோம்னா இது வந்து நம்ம அக்யூட் ஆங்கிளுக்கு எக்ஸாம்பிளாக காமிச்சிக்கலாம், அவ்வளோதான். இப்போ அதே வந்து நம்ம வந்து லாஸ்ட்டில் கொண்டு போய் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து 0 ஆங்கிளுக்கு கண்டினியூ ஆகிரும். ஸோ இதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள். இது வந்து ஸ்டில் மாடல். இப்போ நம்ம ப்ரைம் நம்பர் அப்படிங்கும்போது இந்த மாதிரி இப்போ 5ஓட ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 × 5ன்னு வச்சுருக்கோம், கரெக்டுங்களா? இதே மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு 5 பீஸ் நம்ம வந்து பண்ணியிருப்போம். இது நீங்கள் ஒன்றா ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான். இது வந்து ப்ரைம் நம்பரோட ஸ்டில் மாடல். அதே மாதிரி வந்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்போசிட் நம்பரோட ஸ்டில் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோர் தென் 4 ஃபேக்டர்ஸ், அது 6 அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 ஃபேக்டர்ஸ் இருக்கும். 1, அதுக்கப்புறம் 2, 3, 6. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8ங்கிறது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 4 ஃபேக்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் ஒரு 5 பீஸ் வச்சுருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்போசிட் நம்பரோட மாடல், புரியுதுங்களா? ஸ்டில் மாடல். இதை வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து எடுத்து ஒன்றா காமிச்சிக்கலாம். என்னென்ன அவங்க கேட்குறாங்களோ அதை வந்து ஒன்றா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே.